பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு. இந்த 20 டேஸ் கரெக்டா யூஸ் பண்ணாலே உங்களால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோல சொல்லிருக்கக்கூடிய 9 ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, ஐஸ்பாக்ஸ் சேனல், நான் உங்க ஸ்ரீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, பவர் ஆஃப் பிராக்டிஸ். 2010ல நடத்தப்பட்ட ஒரு ரிசர்ச்ல ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு 3 குரூப்பா பிரிச்சு ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு எந்த ஒரு விதமான ஃபீட்பேக்கையுமே சொல்லாம அப்படியே விட்டுறாங்க. அண்ட் செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்து அவங்களுக்கும் எந்த ஒரு ஃபீட்பேக்கையுமே கொடுக்காம அப்படியே விட்டுறாங்க. அகைன் தேர்ட் குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த டெஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டீடைல்டான ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. குரூப் 1ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் யாருமே எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் குரூப் 2ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்ல அவங்களால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரீகால் பண்ண முடிஞ்சதா சொல்லிருக்காங்க. அண்ட் குரூப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சரை பண்ணிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க. சோ நீங்க படிக்கும் போதும் சரி, ரீகால் பண்ணும் போதும் சரி, உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்டா அனலைஸ் பண்ணி அகைன் ரீகால் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆனா கூட மறுபடியும் அதை ரீகால் பண்ணும்போது எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். நம்பர் 2, யூஸ்ட் பொமோடோரா டெக்னிக். ஆல்ரெடி இந்த விஷயத்தை நம்ம நிறைய டைம் சொல்லிருக்கோம். நம்மளோட பேசிக் கான்சன்ட்ரேஷன் லெவல் அப்படிங்கிறது 15ல இருந்து 20 நிமிஷம் தான். சோ இந்த 20 நிமிஷம் படிச்சுட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை அகைன் மறுபடியும் படிக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷம் படிக்கிறது, 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்படி படிக்கும்போது உங்களால ஒன் டேல கூட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். நம்பர் 3, ஓல்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ். இன்னும் எக்ஸாமுக்கு 20ல இருந்து 25 நாள் தான் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில நீங்க புதுசா ஒரு டாபிக்க படிக்கிறதை விட ஓல்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸையோ இல்ல உங்க டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட் சொன்ன क्वेश्चंसையோ ஃபுல்லா கரெக்ட்டா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதோட நிறுத்தாம 2 டேஸ் ஒன்ஸ் ஆவது ஒரு क्वेश्चन பேப்பரை டைமர் செட் பண்ணி ஆன்சர் எழுதி கரெக்ட்டா பிரசன்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, வாக் பேக்வர்ட். ஒரு எக்ஸ்பெரிமென்ட்ல குரூப் 1, குரூப் 2னு ரெண்டு டைப் ஆஃப் பீப்பிள் கிட்ட ஒரே வீடியோவை காட்டிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் ஃபார்வர்ட்லயும் செகண்ட் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ் பேக்வேர்ட்லயும் நடந்து வர சொல்லிருக்காங்க. இதோட ரிசல்ட் ஃபார்வர்ட்ல நடந்து வந்தவங்களை விட பேக்வேர்ட்ல நடந்து வந்தவங்களால அந்த வீடியோவை ஈஸியா மெமரைஸ் பண்ணி ரீகால் பண்ண முடிஞ்சிருக்கு. சோ நீங்களும் படிக்கும் போது குறிப்பிட்ட இடைவெளியில பேக்வேர்ட்ல நடந்து படிச்சதை நல்ல மெமரைஸ் பண்ணி ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 5, கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். 1855ல சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க படிச்சதை அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது அந்த டாபிக் 80% மெமரைஸ் ஆகிறதாகவும் 1 வீக்ல செகண்ட் டைம் ரீகால் பண்ணும்போது 100% மெமரைஸ் ஆகிறதாகவும் சொல்லிருக்காங்க. சோ நீங்க படிக்கிறத தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுங்க. அப்புறம் வீக்லி 1 டைம் ஆவது அந்த வீக் ஃபுல்லா படிச்ச எல்லா டாபிக்ஸையும் செகண்ட் டைம் ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6, 3 டைம் டு ஸ்டடி பர் டே. இப்போ பப்ளிக் எக்ஸாம்க்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. அந்த லீவ் டேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா வீட்ல எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் எல்லாருமே தூங்குறதுக்கு போயிடுவாங்க, இல்ல வேற ஏதாவது வேலையை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு சவுண்டும் இருக்காது. ஈவினிங் இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட் டைம்ல எந்த டைம் அமைதியா இருக்கோ அந்த டைமை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு மார்னிங் 9:30 to 12:30 அண்ட் ஆஃப்டர்நூன் 2:30 to 5 o'clock அண்ட் ஈவினிங் 6 to 8 ஆர் நைட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா 8:30 to 10:30. இப்படி ஸ்டடிக்குன்னு டைமை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல வேற எதை பத்தியும் யோசிக்காம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிக்க ட்ரை பண்ணுங்க. நம்பர் 7, ஸ்டடி வித் வாட்டர். நம்மளோட பாடியும் சரி மூளையும் சரி 80% தண்ணியால மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு. தண்ணி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை சரியா வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகிறது இல்லங்க. நம்மளோட மெமரி பவருக்கான மேஜர் ரோலை இந்த வாட்டர் தான் ப்ளே பண்ணுது. நீங்க எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரெயினை ஆக்டிவாவும் நல்ல மெமரி பவரோடவும் மெயின்டைன் பண்ண முடியும். சோ எப்ப நீங்க படிக்கிறதுக்கு உட்கார்ந்தாலும் சரி கூடவே வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு உட்காருங்க. நம்பர் 8, யூஸ் EDS மெத்தட். EDS அப்படினா எக்ஸசைஸ், டயர்ட் அண்ட் ஸ்லீப். நீங்க எப்பவுமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஜாக்கிங், வாக்கிங், ஸ்கிப்பிங்னு இந்த மூணுல ஏதாவது ஒரு எக்ஸசைஸை பண்ணிட்டு அப்புறமா படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த 3 எக்ஸசைஸ்மே உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். பேசிக்காவே நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது பிரெயின்ல ஒரு சில மெமரி ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இதனால உங்களால ஈஸியா புரிஞ்சுக்கவும் மெமரைஸ் பண்ணிக்கவும் முடியும். இங்க டயட் அப்படினா சாப்பிடாம இருக்கிறது இல்லங்க. உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஹோம்மேட் ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த மாதிரியான சாப்பாடுகளை எடுத்துக்கிறது. அதே சமயம் ரொம்பவும் அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகும். சோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எக்ஸாம் டைம் வந்துருச்சு, இன்னும் 2
டேஸ் தான் இருக்கு, 1 டே தான் இருக்கு அப்படின்னு நீங்க தூங்காம கண்டினியூஸா படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆன டாபிக்ஸ் கூட எக்ஸாம் டைம்ல ஞாபகத்துக்கு வராது, மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிகாஸ் நம்ம தூங்குற அந்த 6 to 8 hours தான் பிரைன் நம்மளோட ஷார்ட் டர்ம் மெமரியில இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சரியான முறையில ப்ராசஸ் பண்ணி லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணும். நீங்க எக்ஸாம் டைம்ல தூங்கல அப்படின்னா பிரைனுக்கு தேவையான ரெஸ்ட் கிடைக்காது. இதனால இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்பர் 9, டெம்பரரி குவிட் சோசியல் மீடியா. இன்னும் எக்ஸாம்க்கு 20 டேஸ் தான் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க படிக்கிற டைம்ல உங்களோட மொபைல உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களை விட்டு தூரமாவோ வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால இருந்து இந்த 20 நாள் மட்டும் தள்ளி இருங்க. எல்லாத்தையுமே மியூட்ல போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்னு யார் என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாலும் சரி, என்ன போஸ்ட் போட்டாலும் சரி, அது எல்லாமே அங்கேயே தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். பட் நீங்க எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல 1 இயர் வேஸ்ட் ஆயிடும். சோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்ப சொன்ன இந்த 9 டிப்ஸையும் ஒரு ஒன்லைனரா பார்த்தறலாம் வாங்க. ரிப்பீட்டா, கான்ஸ்டன்ட்டா, கண்டினியூஸா ரிவிஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 20 நிமிஷம் படிச்சதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் 20 நிமிஷம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓல்ட் இயர் क्वेश्चंस பேப்பர்ஸ் வச்சு ஆன்சர் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. படிச்சதுக்கு அப்புறம் பேக்வர்ட்ல நடந்தீங்க அப்படினா ஈஸியா ரீகால் பண்ணிக்க முடியும். படிச்சதை டெய்லி ரிவைஸ் பண்றதோட மட்டும் இல்லாம வீக்லி ஒன்ஸ் அகைன் ரிவிஷன் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை படிங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமா தண்ணி குடிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி எக்சர்சைஸ் பண்ணுங்க. மெமரிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கி பிரைனுக்கு ரெஸ்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நாள் மட்டும் மொபைல் அண்ட் சோசியல் மீடியால இருந்து தள்ளி இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் thank you for watching.